வாயின் வார்த்தைகள் நீங்கள் அனைவரையுமே தெரியாமல் இந்த சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக எங்களை மறைத்து உயிர்த்திருந்து இன்றைக்கு ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அழகான ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படிக்கு என்னை அன்பாக அழைத்த சபையின் மூப்பர்கள், பொறுப்பாளர்கள், திருச்சபையின் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் போட்ட வார்த்தைகளை சீக்கிரமாக சொல்லிவிட நான் பிரயாசனப்பட போகிறேன். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22, 23 வசனங்களை யாராவது வாசிங்க. ம் 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 வேதம் நமக்கு சொல்லுகிறது, இன்னைக்கு ஒரு மகன் தேவனுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது, இல்லை என்றால் இன்னைக்கு அப்பாவுடைய வீட்டுக்கு நீங்க வருவீர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் பாராட்டின் அன்பை புரிந்து இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு பாவத்தை உதறி தள்ளிவிட்டு இயேசுவண்டி நீங்கள் மனம் திரும்புவீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கலாம். அல்லேலூயா. நீங்க இதே அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். 6ஆம் வசனம் 9ஆம் வசனங்களெல்லாம் கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுவார். ஒரு மனுஷன் தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை தொலைத்து போட்டானா, அது தொலைந்து விட்டது. அதை அரும் பாடுபட்டு மலைகளிலே தேடினான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை தேடும்படிக்கு இயேசு ஒரு மலையின் மீது ஏறினார். அங்கே முட்களுக்கு நடுவே இந்த ஆட்டை தூக்குகிறார். அவர் தன் தலையை முட்களுக்குள்ளாக கொடுத்தார். சிக்கி கிடந்த நம்மை மீட்டு கொண்டார். தன் தோளின் மீது சிலுவை எந்த தோல்ல சுமந்தாரோ அதே தோளின் மீது போட்டுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் காண்பிக்கிறார். இந்த என் பிள்ளை மரித்தான், இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது, அவன் சும்மா இருக்க மாட்டானா, என்ன செய்வாராம்? அயலகத்தாரை அழைப்பாராம், நண்பர்களை அழைப்பாராம், வாருங்கள் வந்து பாருங்க, இன்னைக்கு இந்த பிள்ளை என்னுடைய அன்பை புரிந்து கொண்டான். என் அன்பு சகோதரர்களே, அதே போலதான் இன்னைக்கு ஒரு அத்திக்குள்ள திருச்சபைக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். உதாரணமா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த திருச்சபையை சேர்ந்தவர்களோ, ஏன் இந்த கிராமத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை எங்க சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் பரலோகம் சும்மா இருக்காது, களி கூறுமா. பரலோகத்தில் ஆண்டவர் ஓடுவார். அத்திக்குளத்துல இந்த விலாசத்தில் இருக்கிற பிள்ளை இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொண்டால் உடனே தன்னுடைய சிநேகிதரை அழைப்பாராம். சிநேகிதர்னா யார் தெரியுமா? வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசையோடு கூட ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல பேசினாராம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல ஆபிரகாமை வந்து சந்தித்து தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்தார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோடு கூட ஒரு சிநேகிதனோடு பழகுவது போல இயேசு பழகினார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் சொன்னார், வாருங்கள் நாம் மறுபடியும் இந்த பெத்தானியாவுக்கு போவோம். ஏன் ஆண்டவரே? நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு உறங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இயேசு அநேக சிநேகிதர்கள் இந்த உலகத்தில் வைத்திருந்தார். ஏன் இன்னைக்கும் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்த நாட்கள்ல பாருங்க, எங்க போனாலும் 12 பேரை கூடவே கூப்பிட்டுட்டு போவார். இந்த ஹார்ட் எல்லாம் அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவார். ஆகவே தான் இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக, சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக சொன்னார், இனி உங்களை நான் ஊழியக்காரன் என்று அழைக்கப் போவதில்லை, நீங்கள் என் சிநேகிதர். ஒரு ஊழியக்காரன் தன் எஜமான் என்ன செய்வான் என்பதை அறிந்து கொள்ள மாட்டான். ஆனா சிநேகிதன் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய ஹார்ட்ல இருக்கிறத ஒரு சிநேகிதன் தெரிந்து கொள்வான். அல்லேலூயா. ஆக பரலோகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, so many friends of Jesus, இயேசு கிறிஸ்துடைய நிறைய சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடுவார். மோசஸ் வா, ஆரோன் வா, ஏனோக்கு ஓடி வாப்பா, எலியா ஓடி வா. என்ன என்ன எல்லாரும் ஜீசஸ் என்ன? இயேசு சொல்லுவாராம், அத்திக்குளத்தில் இத்தனை பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுது, அயலகத்தாரையும் அழைப்பார்கள். அயலகத்தாரையும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் போய் தனியா இருக்க போறோமா? என் அன்பு சகோதரி, பரலோக ராஜ்யத்தில் பாருங்க, கைகளால் கட்டப்படாத நித்திய வீடுகள் உங்களுக்கு உண்டாம். இந்த பூமியில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பரதேசியை போல சஞ்சரித்தார்களாம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், என்னடா உங்க பரதேசியை போல இருக்கிறாங்க. யாக்கோபு பார்வோனுடைய அரண்மனையில வந்து நிற்கிறார். யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்துகிறார். உம்முடைய வயசு என்ன? உடனே யாக்கோபு சொல்லுவார், நான் பூமியில பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் முற்பிதாக்களின் நாட்களை இன்னும் நான் எட்டவில்லை, அவைகள் வருத்தமும் சஞ்சலமான நாட்கள். ஆண்டவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தார்.
ஆபிரகாம் இந்த பூமியில தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஈசாக்கு ஒரு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். யாக்கோபு நாடோடைய போல ஓடினார். பூமியில தங்களை அறிக்கை பண்ணினார்கள், இந்த பூமி எங்களுக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. இயேசு பார்த்துட்டே இருந்தார். இயேசுடைய மனம் குளிர்ந்து போனது. ஆகவே நீங்க வேதத்துல வாசிக்கிறீங்க, நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார் 16ஆம் வசனத்துல, நான் அவருடைய தேவன் என்று சொல்லப்படுறதுல நான் வெட்கப்படவே மாட்டேன். பைபிள்ல நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஏன்னா இவங்க பூமி எனக்கு உரியது இல்லைன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் இவங்க தேவன். ஆகவே இவர்களுக்கு எல்லாரும் ஆண்டவர் பார்த்தாராம், பரலோகத்துல நகரத்தையே ஒன்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். என் அன்பு சகோதரர்களை, பரலோக ராஜ்யம் அநேக வீடுகள், அநேக வாசஸ்தலங்கள். பூமியில 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட நடந்தார்கள். அவர்களுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, படுத்துக்கொள்ள வீடு இல்லை, ஆகாரம் புசிக்க நேரம் இல்லை. இயேசு எங்க போனாலும் கூடவே போவாங்க. கடைசியாக இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு நான் போகிறேன். போவேனே ஆனால் நான் திரும்ப வருவேன், உங்களை அழைத்து கொண்டு போவேன். இப்படியாக இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போயாச்சுன்னா அநேக பட்டணங்கள் உண்டு, அநேக வீடுகள் உண்டு. இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அங்க தங்கி இருக்கிறாங்க. உங்க தாத்தா உங்க பாட்டி தேவ பக்தியை பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்பார்களே ஆனால், ஆட்டுக்குட்டி ரத்தத்திலே கழுவப்பட்டிருப்பார்களே ஆனால், நிச்சயமாக அந்த ராஜ்யத்தை போய் சேர்ந்திருப்பார்கள். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா இயேசு ஓடுவார், உங்க தாத்தா ஓடுவார், கூப்பிடுவார், ஏமா வாங்கம்மா, பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிடுவார். அயலகத்தாரே, என் பேரன் அத்திக்குளத்தில் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டான், மகா சந்தோஷம். அல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு உங்க இருதயத்தை இயேசுக்கு நீங்க கொடுப்பீர்களே ஆனால், வேதம் சொல்கிறது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அமெரிக்க ஐக்கிய தேசத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவருடைய பேர் சார்ல்ஸ் ஃபின்னி. மிக வினோதமாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். இவருடைய சாட்சியை வாசித்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இவர் ஒரு ட்ரெயின் இப்போ அத்திக்குளத்தில் இருக்குது, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இவர் இப்படி கடந்து போனார்னா, திடீரென்று பாருங்க அந்த கிராமத்து ஜனங்கள் ஏதோ ஒரு பாவ உணர்வு திடீர்னு பிடிக்குமா. விவசாயி டிராக்டர் ஓட்டிட்டு இருப்பார, டிராக்டர் நிறுத்திடுவாராம். இவருடைய ட்ரெயின் கடந்து போனா போதும், இவர் பிரசங்கம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கிராஸ் பண்ணா அநேக ஜனங்கள் கிராமங்கள் மண்ணில் முழங்கால விழுந்து தேவனுடைய கதறி எழுதி திரும்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை பெற்ற மனிதன். ஆனால் இவர் ஊழியக்காரரை மாறுறதுக்கு முன்னாடி ஒரு வக்கீல், ஒரு அட்வொகேட்டாக வேலை பார்த்தார். அட்வொகேட்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய போய் பேசுவாங்க, நிறைய லா புக்ஸ் இருக்கும். சார்ல்ஸ் ஃபின்னிட்ட கொண்டு வந்து பைபிளை கொடுத்தா சொல்லுவாங்க, எப்போ இது சத்தியம், இது எனக்கு ஒத்து வராது, இந்த சத்தியத்தை பேசி என் கேஸெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, ஐ டோன்ட் நீட் யுவர் பைபிள், பைபிளை கொண்டு போயிருங்கன்றவார். நண்பு சகோதரர்களை, நாள் ஒன்று வந்தது, ஒரு கேஸுக்காக ஆயத்தமாயிட்டே இருக்கிறார். 12 மணி நைட்டு, 1 மணி, 2 மணி, 3 மணி, அவர் டேபிள் ஃபுல்லாக அந்த சட்ட புஸ்தகங்களை வாசிச்சுட்டே இருக்கிறார். திடீரென்று பாருங்க, காலை 3 மணிக்கு அவருடைய ஆஃபீஸ் அலுவலகத்தில் அந்த சீலிங் வழியாக ஒரு வெளிச்சம் கீழே இறங்கினதான். இவர் வினோதமாக பார்க்குறார், என்னோட ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினூடாக ஒரு சிலுவையும் அப்படி இறங்கி வந்ததாம். நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அந்த சிலுவையில் இயேசு தொங்கினவராக இறங்கி வந்தார். இயேசு ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், சார்ல்ஸ் ஃபின்னி, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த காட்சியை கண்டவனை ஒரு சட்ட புஸ்தகங்களை தள்ளினார், பொத்துன்னு தரையில் விழுந்தார். ஐயோ ஆண்டவரே! 3 மணி நேரம் இயேசு அவரோடு கூட பேசினார். சார்ல்ஸ் ஃபின்னி எழுதி இருக்கிறார், இந்த சிலுவை வந்தவனே நான் பார்க்கிறேன், அந்த சிலுவைக்கு பின்பதாக கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. ஒரு உற்று பார்க்கிறாரா, இவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய தாத்தா போய் அடைந்திருக்கிறார், அவர் இயேசுக்கு பின்பதாக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஓ, அது மட்டுமல்ல, இவருடைய சகோதரி மரித்திருந்தார்களாம். இவர் பார்க்கிறார், இயேசு அவருடைய சகோதரி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அவர்கள் அந்த ராஜ்யத்தை சேர்ந்துட்டார்கள். இவருடைய குடும்பத்தில் பல நாட்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன பிள்ளை மரித்து போய்விட்டார், பாவமரியா பிள்ளை, அவளும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறார், அவளும் கீழே இறங்கி வந்திருக்கிறார். சார்ல்ஸ் ஃபின்னி பார்க்கிறார், ஆகவத்தை வேதம் சொல்லும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேகம் போன்ற உங்களை சூழ்ந்து நிற்க. இன்னைக்கு நீங்க நினைக்கல நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க முந்தின அதிகாரம் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்களேன். எபிரேயர் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பேரெல்லாம் பாருங்க, ஆபேல் தவிர எல்லாருமே திருமணம் முடித்தவர்கள். தாவீது வருவார், சிம்சோன் வருவார், சாமியல் வருவார், எப்தா வருவார். so many names, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், எல்லாரும் பாருங்க முற்பிதாக்கள். இயேசு சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களை சந்திக்க வரும்பொழுது முற்பிதாக்களையும் அழைத்து கொண்டு வருவார். அவர்கள் சூழ நிற்கிறாங்க. பாவத்தை உதிரி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடு. என் அன்பு சகோதரி, இவர் பார்க்கிறார், தாத்தா கண்ணில் கண்ணீரோடு கூட நிற்கிறார். என் மகன் இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அக்கா அழுகிறாள், என் தம்பி இயேசு இல்லாத வாழ்க்கை. சின்ன பிள்ளை பார்க்கிறா, மாமா நீங்க இயேசு இல்லாம வாழ்றீங்களே. இந்த காட்சியை கண்டவர் இயேசு இவரோடு கூட பேச ஆரம்பித்தார். சிலுவையில் இருந்து 3 மணி நேரம் அழுது அழுது புலம்பினார். சிறு வயது தொடங்கி செய்த அத்தனை பாவங்களை அறிக்கையிட்டார். கண்ணீர் வடித்தார், நொறுங்கினது. கண்களில் கண்ணீரோடு கூட தலை நிமிர்ந்து பார்த்தாரா, சிலுவையிலிருந்து இயேசு இறங்கி பிரகாசமாய் நின்று கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. இப்ப நல்லா பார்க்கிறாரு. சிலுவைக்கு பின்பதாக அவருடைய தாத்தா அண்ணன் நிற்கிறாரு. அவருடைய கண்கள்ல வருத்தம் இல்லை. இயேசு சொன்னார், நீ எனக்காக புறப்பட்டு போவாய் மகனே. அந்த காட்சி அப்படியே மேலே போகிறது. தாத்தா சார்ல்ஸ் பின்னிக்கு கையழைத்தார், அக்கா கையழைத்தார், சிறு பிள்ளை கையழைத்தார்கள். இன்னும் பல உறவினர்கள் இருந்தார்களாம். அத்தனை பேரும் டாட்டா காட்டினாங்களாம். ஏன்? எங்க குடும்பத்து பிள்ளை இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாம்? மிகுந்த சந்தோஷம் உண்டு. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ, வேதம் சொல்கிறது அன்னைக்கு இயேசு பரலோகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமாக அப்படி சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியுடைய புஸ்தகத்தை திறப்பார், உங்களுடைய பேரை பரலோகத்தில் எழுதுவார். இன்னைக்கு நீங்க பூமியில பிறந்துட்டீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் வாங்குறீங்க இல்லையா? நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்னைக்கு பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட்டை எழுதுவார். தம்முடைய ரெஜிஸ்டர்ல பதிவேட்டில் அவர் பதிவிடுவார், அத்தி குலத்தை சார்ந்த இந்த மகன், இந்த மகள், இந்த பிள்ளை இந்த நாளில் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டாள். உங்களுக்கு புது நாமத்தை வைப்பாராம். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிற மாதிரி பரலோகம் முழுசும் அந்த நாமத்தை அறிந்து கொள்ளும். இங்க எனக்கு அனீஷ்னு பேரு, பரலோகத்தில் அனீஷ்லாம் தேவையில்லை. பரலோகத்தில் இயேசு தாமே எனக்கு ஒரு பேரை வைத்திருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பேரை வைப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பட்டணத்தான் என்ற தேவனுடைய நகரத்துடைய நாமத்தையும் எழுதுவார். இன்னைக்கு நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என் பர்த் சர்டிபிகேட் இருக்கு. திஸ் முனிசிபாலிட்டி, திஸ் அட்ரஸ், இந்த பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பரலோகத்தில் அத்தனை பட்டணங்கள்ல தேவன் தமக்கென்று உங்களுக்கென்று ஒரு பட்டணத்தை கொடுத்து இந்த பட்டணத்தில் உங்கள் பேரும் எழுதி வைப்பாராம். என் அன்பு சகோதரர்களே, பரலோகத்தில் மனம் திருகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அப்படியாக இங்கே ஒரு மனம் திரும்பின பாவி குறித்து தான் நீங்க வாசிக்கிறீங்க. இவன் திரும்பி வந்த உடனே அவனுடைய தகப்பன் இவனுக்கு 4 காரியங்களை கொடுத்தார். நான் வேக வேகமாக நான் சொல்ல போறேன். முதலாவதாக வேதம் சொல்கிறது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரம். இரண்டாவதாக விரலுக்கு என்ன போட்டாரா? வெரி குட், முத்திரை மோதிரம். மூன்றாவதாக கால்களுக்கு என்ன போட்டாங்களாம்? பாதரட்சை. கடைசியாக எல்லாரும் சந்தோஷமா இருப்பதற்காக கொளுத்த கன்று அடித்தாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 4 குறித்து நான் வேகமாக நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நாளில் இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ இயேசு உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பார். நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தி நீதியின் சால்வை உங்களுக்கு தரிப்பார். இதுதாங்க ஃபர்ஸ்ட். என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு வெண்மையான ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு போடுவாராம். பாருங்க, கெட்ட குமாரன் அப்பா விட்டு தூரம் போயிட்டான். அவன் அப்பாவோடு இருக்கும்போது ஒரு வஸ்திரம் தரித்திருந்தான், அதெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. பன்றிகளோடு பழகி அதுக்கேற்ற ஒரு துர்நாற்றமான ஒரு வஸ்திரம் கிழிந்து போய் கிடக்கிறது. அப்பா பார்த்தார், என்னோடு நீ பழகணும்னாப்பா, என்னோடு நடக்க வேண்டுமே, ஆனால் முதல்ல இந்த வஸ்திரத்தை நான் மாற்றுகிறேன். முதலாவதாக இந்த வஸ்திரத்தை கொடுத்து வைக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தினால் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லும், ஜெயம் கொள்ளுகிறவனே வேணும், அவனுக்கு வெண் வஸ்திரத்தை நான் தரிப்பேன், அவனுக்கு நான் கொடுப்பேன். ஏனென்றால் இந்த வஸ்திரத்தை பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். உதாரணமா நான் ஒரு பாவம் பண்ணிட்டா இந்த வஸ்திரம் கரையாயிடும்.
தேவதூதர்கள் பார்ப்பாங்க, இவர்கள் எப்படி இந்த வஸ்திரத்தை காத்து கொண்டிருக்கிறாங்க. உலக சிநேகிதர்களோட நீங்க உல்லாசமா இருந்துட்டா கரை படியும். பொழுதுபோக்குகள் இருந்தா கரை படியும். உலகத்துக்குள்ள போய் வர்றோம், கோபம், எரிச்சல் எல்லாம் வரும்பொழுது இந்த வஸ்திரம் கரை படியும். இதை பரலோகம் பார்க்கும். இந்த வஸ்திரத்தை நீங்கள் வெண்மையாக காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே பரலோகத்தில் நீங்க பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்துடைய யூனிஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்மையான வஸ்திரம் தான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிச்சு பாருங்க. பலிபீடத்துக்கு கீழே கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் பலிபீடத்துக்கு கீழே அந்த ஆத்துமாக்களுக்கு அவர்கள் பூமியிலிருந்து இரத்த சாட்சிகளாய் அந்த ராஜ்யத்துக்கு போனவர்கள். இரத்த சாட்சிகள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். வேதம் சொல்ற கர்த்தர் அவர்களுக்கு வெண்மையான வஸ்திரத்தை கொடுத்தார். பரலோகத்தில் இரத்த சாட்சிகளும் இந்த வஸ்திரத்தை தான் தரித்திருக்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் வசனத்தில் ஒரு கூட்ட ஜனம் 1,44,000 பேர் ஸ்பெஷல் கூட்டமான ஜனம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோடு கூட போகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ தண்ணீரை நடத்தி கொண்டு போவார், கண்ணீரை எல்லாம் துடைப்பார். அவர்களுக்கும் பாருங்க, அவரோடு நடப்பதற்காக வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் நடப்பார்களாம். என் அன்பு சகோதரர்களே, இந்த வஸ்திரம் தெரியாமல் நீங்க தேவனோடு கூட நடக்க முடியாது. இந்த வஸ்திரம் வெள்ளையா இல்லைன்னா நாம் தேவனோடு கூட இருக்க முடியாது. ஆகவே தன் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த வஸ்திரத்தை வெளுமையாக்கி கொண்டே இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள் இருப்பார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க தேவனுக்கு முன்பதாக. அவர்களும் இதே வெண்மையான வஸ்திரத்தை தரித்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த வெண்மையான வஸ்திரத்தை நீங்க எப்படி பரிசுத்தமாக்கலாம் தெரியுமா? நீங்க வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14, யாராவது வாசிங்க. 7:14. போதும். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தங்கள் அங்கிகளை எதில் வெளுத்தாங்களாம்? ஆமா, ஒரு நாள் மறுரூப மலைக்கு இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு போவார். வேதம் சொல்லும், அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணனாலும் தொல்லக்க கூடாத அளவுக்கு மகா வெண்மையாக மாறினது. ஏன் தெரியுமா? அந்த மலையில் இயேசுவும் மோசையும் எலியாவும் பேசுவாங்க. என்ன தெரியுமா பேசுவாங்களாம்? எருசலேமில் இவர் நிறைவேற்றக்கூடிய பாடு மரணங்களை பேசுவாங்க. அப்பதான் அவருடைய வஸ்திரம் வெண்மையாகும். என் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு இயேசு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படியாமல் காத்துக்கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா? இந்த வேதத்திலிருந்து இயேசுவின் பாடு மரணங்கள் நீங்க தியானிச்சால் போதும். என்னைக்கு இந்த சிலுவையை பார்த்து நீங்க அழுகிறீர்கள், இந்த வேதத்திலிருந்து இயேசுடைய பாடுகளை நினைத்து உங்களுடைய இருதயம் தியானித்து உருகுகிறதோ, இந்த ரத்தத்தை உங்களுடைய அங்கிகள் நீங்கள் தோய்த்துக் கொள்ளுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவார். இவ்வளோ கோபப்பட்டேப்பா பிள்ளைனிடத்துல, மன்னிப்பு கேளுங்க. உன் மனைவி இவ்வளோ கடிந்து கொண்டாயே சொல்லுவார். நான்லாம் உண்மையா சொல்றேன். என்னை கடிந்து கொண்டதுனால தான் நான் சொல்றேன். கடிந்து கொள்ளுவார், மன்னிப்பு கேளுங்க. உடைய ரத்தத்தினால என்னை கழுவியறலாம் ஆண்டவரே. அவர் கழுவுவார், பரிசுத்தமாக்குவார். ஆகவே தான் பாருங்கள், அத்தனை பரிசுத்தவான்களும் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தில் தன் அங்கிகளை தோய்த்து எடுப்பார்களா. என்ன கரை இருந்தாலும் அலசி ஆராய்வார்கள். இன்னைக்கு ஏதாவது நான் பொய்ய சொல்லிட்டேன்னா, இன்னைக்கு ஏதாவது தேவையில்லாத வார்த்தை பேசிட்டேன்னா ஓடுவார்கள். அன்னைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பதாக அலசி கொள்ளுவார்கள். காலை நான் எழும்பும் பொழுது அவருடைய முகத்தை நான் பார்க்கணுமே, அவரோடு நான் பழகணுமே. இந்த வெண்மையான வஸ்திரத்தை கர்த்தர் முதலாவதாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு சமயம் இயேசு ஓமே சொன்னார். நீ மத்திய 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. ஒரு பெரிய விருந்த ஒரு ராஜா ஒருவன் ஆயத்தம் பண்ணிட்டு எல்லாரும் அழைக்கிறான். வாங்க, கொளுத்த கன்று அடித்தாயிற்று, ஆடு பலியாயிடுச்சு, வாங்க. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. நண்பு சகோதரர்களே, எல்லாரும் சாக்கு போக்கு சொன்ன ஆரம்பித்தார்கள். எல்லாம் ஊழியக்காரங்க தான், எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் தான். இல்லை இல்லை, நாங்கள் இப்போதான் வயலுக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாது, வயல் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் போயிட்டார். ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு வியாபாரம் இருக்குது, வியாபாரத்தை விட்டுக்கிட்டு எப்படி நான் இந்த ஆலயத்துக்கு வருவது? முடியாது. இன்னொருவர் சொன்னார், எனக்கு இப்போதான் திருமணமாக இருக்கிறது, என் மனைவியை நான் திருப்திப்படுத்தணும் பிரதர், ஆண்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னார்கள். ராஜாவுக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் அத்தனை பேரும்
அந்த விருந்தை அசட்டை பண்ணிட்டாங்க. ஒரு பலியை ராஜா செலுத்தியிருக்கிறார், அந்த பலியை அசட்டை பண்ணினார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவாதி தேவனு ராஜாதி ராஜாமாகிய நம்முடைய பிதாவானவர் எல்லா ஜனங்களுக்காக மலையில் ஒரு விருந்தை ஆயத்தப்படினார். ஏசாயா 25:6 அப்படி சொல்லுகிறது. சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்து. கொல்கதா என்கிற மலையில் ஆட்டுக்குட்டி பலியானார். இந்த ஆட்டுக்குட்டி பலி விருந்துக்கு நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி இவர் சொன்னார், சந்திகளிலும் வீதிகளிலும் போங்க, வேலிகளிலும் போங்க, யார் வருகிறார்கள் இழுத்து கொண்டு வாருங்க, வர சொல்லுங்கள், என் விருந்து சாலை முழுவதும் நிரம்ப வேண்டும். எல்லாரும் உள்ள வந்தாங்க. அப்போ ஒரு வினோதமான காரியம் நடக்கும். ராஜா என்ன பண்ணா தெரியுமா? எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுத்தாரு. இன்னைக்கு சில கல்யாணத்தில் பாருங்க, ரொம்ப நெருங்கின உறவினா யூனிஃபார்மாக இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்து சொந்தம்லாம் விசிட்டர்ஸ் வந்துட்டு போவாங்க. ஒரே ஃபேமிலினா யூனிஃபார்ம் எடுத்து போட்டுருவாங்க. ராஜா பார்க்குறாரு, என் மகன் ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, இவருக்கு இந்த பிள்ளை வெரி க்ளோஸ், இவர் நெருங்கின உறவு, இயேசு நமக்கு நெருங்கின சொந்தக்காரர். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டார். எல்லாரும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண்மையான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஆட்டுக்குட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. அவன் சொல்றேன், யார் இந்த ராஜா? நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு இந்த வஸ்திரம்? வேதம் சொல்லுகிறது, இந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளாதவன் கையும் காலும் கட்டப்பட்டவனாய் நரகத்திற்குள்ளே தள்ளப்பட்டானாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை கிட்டிச்சறதுக்கு வழி நான் சுயநீதி. நான் பிரேயர் பண்ணலையா பிரதர்? நான் காணிக்க கொடுக்கலையா? நான் மிஷினரிகளை தாங்கலையா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட். யாரும் ஃபர்ஸ்டாக இருக்க முடியாது. யார் தன் நீதியை கலற்றி வைத்து விட்டு ஆட்டுக்குட்டியன் கொடுக்குற இந்த வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறானோ அவனே அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய வீட்டோடு கூட சேர்க்கப்படுவான். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் இயேசு இந்த வஸ்திரத்தை முதலாவதாக உங்களுக்காக கொடுப்பார். இரண்டாவதாக அப்பா என்ன கொடுப்பார் சொல்லுங்க? என்ன கொடுப்பாராம்? வெரி குட். ஒரு மோதிரம் ஒன்றை உங்களுக்கு போடுவார். மோதிரம் நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 42 முதல் 44 வரை உள்ள வசனங்களை வாசித்தீங்கன்னா ஒரு காரியத்தை பார்க்குறீங்க. ம் 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 என்ன தெரியுமா சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்க உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிகள் ஆகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஞானஸ்நானம் கொடுங்க. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களை தேவனுடைய சபையில் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது இயேசு ராஜாதி ராஜா. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் முத்திரை மோதிரத்தை போட்டு விடுவேன். என்னுடைய அதிகாரத்தை இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய அதிகாரத்தை கொடுத்து சொல்றாரு, நீங்க உலகம் எங்கும் போங்க, கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அமெரிக்க ஐக்கிய தேசத்துல டேசி ஆஸ்பன் ஒரு அம்மா இருந்தாங்க. இப்ப இல்ல, மரித்து போனார்கள். ஒரு சமயம் பாருங்க, இவர்கள் ஆப்பிரிக்காவில் கண்டத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து நாட்டுக்கு சுவிசேஷ பிரதிகளையும் வேதாகமத்தையும் அந்த நாட்டில் போய் விநியோகம் பண்ணணும்னு சொல்லி ட்ரக் அந்த பைபிளை ஏற்றிட்டு அனுப்புகிறாங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போகுது.
அந்த நாட்டுடைய எல்லைக்கு போன உடனே அங்க இருக்கிற பேட்ரோலிங் ஆஃபீஸர் நிறுத்திட்டார். ஏன்னா அது முகமதிய நாடு அந்த நாட்களில். உடனே அவர் சொன்னார், என்னது இது? பைபிள், காஸ்பல் ட்ராக்ஸ். உடனே அங்க இருக்கிற ஆஃபீஸர் சொன்னாராம், அந்த பார்டர் ஆஃபீஸர், எங்களுடைய நாட்டுக்குள்ள இதெல்லாம் நீ கொண்டு வரக்கூடாது. அத்தனை ட்ரக்ஸ் லைன் எடுத்து நிப்பட்டிட்டாங்க. உடனே இப்பொழுது செய்தி போகிறது இந்த அம்மாவுக்கு, அம்மா பைபிளை உள்ள விடாம தடுத்து நிறுத்தி விட்டார்கள். உடனே இவங்களுக்கு வந்துச்சு ஒரு கோபம். யார் நிறுத்தினார்? பார்டர் ஆபீசர்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்கம்மா. உடனே இவங்க சொன்னாங்களாம், சரி நான் வருகிறேன். ஒரு கார் எடுத்தாங்களாம், சுமார் 400 கிலோமீட்டர் இந்த அம்மாவே ஓட்டினாங்களாம். நேர செக் போஸ்ட்ல வந்து இறங்குறாங்க. எங்க? இந்த அம்மா அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கால நடக்குது. வேற நாட்டில் பார்டர் செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட இவங்க போறாங்க. இந்த அம்மா இறங்கி வந்து நடந்தாங்களாம் பாருங்க, ஒரு சிங்கத்தை போல நடந்தாங்களாம். பார்த்தாங்களா, முழு பரிசுத்தமுடைய வல்லமையோடு கூட இறங்கி நடந்தார்கள். செக்யூரிட்டி ஆஃபீஸர் நிற்கிறார். இந்த அம்மா போய் கேட்கிறாங்க, யார் சுவிசேஷத்தை உள்ளே கொண்டு போகக்கூடாது என்று சொன்னது? இந்த அம்மா கையை தூக்கிட்டு யாருன்னு இவருக்கு என்னமோ தெரியல, கட 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 நாடிருச்சு. இவர் பார்க்கிறாரு, நான் தான். ஏன்? எங்களுடைய நாடு முகமதிய நாடு, அங்க வேதம் வருவதற்கு அனுமதி கிடையாது. உடனே அம்மா சொன்னாங்களாம், மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்கணுமா? சீஷராக்கி. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பாருங்க, வேதம் சொல்லும், go ye into all the nations, teach all the nations. எல்லா தேசத்துக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள். அல்லேலூயா. இந்த அம்மா சொன்னாங்களா, எங்களுக்கு பாஸ்போர்ட், எங்களுக்கு வீசா இந்த சத்திய வேதமே. உன்னுடைய எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு சொல்ல அதிகாரம் இல்லை, இயேசு எங்களுக்கு சொல்லிவிட்டார், சுமந்து கொண்டு போங்கள். அல்லேலூயா. இந்த அம்மா சொன்ன உடனே இவருக்கு பாருங்க கிட்டு 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 நடுங்குச்சான். சப் ஆபீசர் சொன்ன, டேய் செக் போஸ்ட்டை திறடா. அத்தனை செக் போஸ்டையும் திறந்தாங்களாம். இந்த அம்மா சொன்னாங்களா, யார் தடுக்கிறார் என்று பார்ப்போம். இந்த அம்மா கார் முன்னாடி போச்சான், அத்தனை லாரியும் வேதத்தை சுமந்து கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே புறப்பட்டு போச்சா. அல்லேலூயா. உடனே சப் ஆபீசர் கேட்கிறார், என்ன சார் அவ்வளவு வீரமா ட்ரக் டிரைவர்ஸ்ட பேசுனீங்க? இந்த அம்மா ஆஃப்டர் ஆல் லேடி, இப்படி நீங்க கிட்டுக்கிட்டு. உடனே அவர் சொன்னாரா, இந்த அம்மாட்ட ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குப்பா, அந்த அதிகாரம் மேலான அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி என் அதிகாரம் செல்லாது. அல்லேலூயா. நண்பு சகோதரர்களை, ஆகவே தன் பிலாத்து இயேசுவிடத்துல சொல்லுவார், உம்மை கொல்லவும் விடுதலை செய்யும் எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசு சொல்லுவார், பரத்திலிருந்து அருளப்பட்டால் ஒழிய உனக்கு என் மீது ஒரு அதிகாரமும் கிடையாது. தேவனுடைய ஜனங்களை தொட பரலோகம் அனுமதித்தால் ஒழிய எந்த அரசாங்கத்திற்கும் அதிகாரம் கிடையாது, எந்த போலீசாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் உங்களை தொட்டாலே அவர் அனுமதிக்கணும். ஆக சொன்ன ஒன்னால் தொட முடியாது. அன்னைக்கு அதிகாரி நடுங்கினார். இந்த அம்மா புறப்பட்டு போனார்கள். அன்பு சகோதரர்களே, சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக இயேசு நம்மை அழைக்கவில்லை. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவார், உங்களுக்கு முத்திரை மோதிரத்தை போட போகிறார். அவர் தம்முடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் பேசினால் ஓ ராஜாக்களும் கேட்பார்களாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னு சொல்றேன். பொதுவா ஆகாப் ராஜா எலியாவை தேடிக்கிட்டே இருக்கிறார். ஆகாப்ட எவ்வளவு ராணுவம் இருக்கும், ராஜா. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன், அவருக்கு சிவாரிசு கிடையாது, ஆள் பலம் கிடையாது, பணம் பலம் கிடையாது, போலீஸ் பலம் கிடையாது, வேற என்ன அரசியல் பலம் ஒரு பலமும் கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எலியா. நண்பு சகோதரர்களே, ஆகாப் தேடுறாரு, எலியாவை பார்க்கவே முடியல. ஒரு நாள் இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு போய் ஆகாபுக்கு காண்பி. உடனே எலியா வந்து நிற்கிறார். தன்னுடைய ஊழியக்காரன உபதியாவை அழைக்கிறார். ஒரு கட்டளை போடுறார், போய் ஆகாப்ட சொல்ல எலியா வந்திருக்கிறேன். நம்மெல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா? இன்னைக்கு உதாரணமா நான் சொல்றேன், ஒரு நாட்டுக்கே ராஜா இல்லை பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், வாட் எவர் பி இட், நம்ம தான் குடுன்னு ஓடுவோம் அவரை பார்க்க. ஆனால் தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற ஊழியக்காரர் பாருங்க, நிற்கிறார் ஒரு இடத்துல, சொல்றார், ஆகாப்பை வர சொல். நான் எலிசாவின் வாழ்க்கையை வாசித்து பார்த்தேன். சீரிய ராணுவத்தினுடைய படை தளபதி யாரு? நாகமான். யார் வாசலுக்கு வந்தார் தெரியுமா?
எலிசா வீட்டு வாசலுக்கு அவர் தேடி வந்தார். இன்னைக்கு அநேக நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தான் ராஜாக்களுக்கு பின்னாடி ஓடுறோம். ஷேம், தலை குனிவே நமக்கு தான். வேதத்தின் மனிதர்களை பாருங்க. எலியா சொல்றார், ஆகாபை வர சொல். ஆகா பெரிய ராஜான்னு சொன்னார். அவனுக்கு தெரியும் எலியாட்ட அதிகாரம் இருக்குது, அவன் முத்திரை மோதிரத்தை பெற்றவன், அவன் சொன்னா நான் கீழ்ப்படுகிறேன். குடுன்னு ஓடி வர்றான். இப்ப எலியா கமாண்ட் கொடுக்கிறார், கர்மேல் பர்வதத்திற்கு பாகால் குடி தீர்க்கதரிசிகளை வர சொல். ஏசேபுடைய மேடையில் சாப்பிடுறாங்களே தோப்பு விக்கிரக ஆசாரியர்கள், அவர்களையும் வர சொல். 450 பேரை வர சொல்ல, 400 பேரை வர சொல். இவர் ஆர்டர் போடுறாரு, நாட்டின் ராஜா ஓபே பண்ணுகிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, இதுதாங்க ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம். இன்னைக்கு தேசங்கள் மீதும் ஜாதிகள் மீதும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்து அனுப்ப போகிறார். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கலாம், 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். கடைசி நாட்கள் இந்த பூமியில 2 சாட்சிகள் எழும்பி வருவார்களாம். அவர்கள் 3.5 வருஷம் 3 நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நாள்ல வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ரத்தத்தை தண்ணீரை ரத்தமாக மாற்ற அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பூமியில எவ்விதமான பால் கடிப்புகளையும் வாதைகளையும் கொண்டு வர அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. எகிப்து தேசத்துக்குள்ளாக மோசே போகிறார். எகிப்து தேசம் முழுவதையும் அசைக்க மோசேக்கு அதிகாரம் இருந்தது. அல்லேலூயா. வேதத்தின் பிள்ளைகள் மழையை கொண்டு வந்தாங்களாம், மழையை நிறுத்தினார்களாம், பூமியை பிளந்தார்களாம், சமுத்திரத்தை பிளந்தார்களாம். சகலருக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இது தாங்க முத்திரை மோதிரம். 3ஆவதாக வேதம் சொல்லுகிறது, கால்களுக்கு என்ன போட்டாங்களாம்? ஆமா, இன்னைக்கு நீங்க நிருபமாக வாசிக்க கேட்டீங்க, வாசிங்க பார்க்கலாம். பாதரட்சை எதை குறிக்கும் உங்களுக்கு தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். போதும். முதலாவதாக உங்களுக்கு ஒரு வெண்மையான ரட்சிப்பின் வஸ்திரம். இதை கரைப்படாம சிலுவை பக்கத்தில் நின்று உங்களை கழுவிக்கொண்டே இருங்க. நீங்க இயேசுவோடு கூட பழக முடியுமா? 2ஆவதாக முத்திரை மோதிரம், அதிகாரத்தை கொடுப்பார். தேசங்கள் உங்களால் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 3ஆவதாக பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த பாதரட்சை போட்டாச்சுன்னா நீங்க ஆண்டருக்காக ஓட ரெடி. நீங்க வெளியே புறப்படலாம். இனி நீங்க அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நடந்து போகலாம். இன்னைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய வருடத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகளை நான் பார்க்குறேன், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். எல்லாரும் சோதிச்சு பாருங்க. இந்த வருஷம் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை நான் வாசிக்க போறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், இந்த 5 புஸ்தகத்தை கூட நீங்க எடுத்துக்கோங்க. நன்றாக இதை வாசியுங்கள், நன்றாக இதை வாசியுங்கள். மீண்டும் மீண்டும் இதை வாசித்து புசியுங்கள். ஒரு பட்டுப்பூச்சி இலையை அரிக்கிற மாதிரி நீங்க அரிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், சுவிசேஷம் இயேசுக்காக ஓடுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். நீங்கள் அலைகள் மீது நடக்க ஆரம்பிப்பீர்கள். பட்டணங்களுக்குள் ஓடுவீர்கள், கிராமங்களுக்குள் ஓடுவீர்கள். இந்த சுவிசேஷத்தின் ஆயத்தத்தோடு கூட நீங்கள் ஜாதிகளை சந்திக்க கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அன்பு சகோதரர்களே, இந்த சுவிசேஷம் உங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த பாதரட்சை தான் இன்னைக்கு 3ஆவதாக தகப்பன் உங்களுக்கு கொடுக்கிறார். சீன தேசத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன்னா அந்த நாட்களில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், கடவுள் இல்லை என்று மறுத்து வந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சீனாவில் அவர்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள். ஆகவே அவங்களுடைய நாட்களில் தேவாலயங்களை மூடினார்கள். பைபிளையே பார்க்க முடியாது, ஜெப கூட்டங்கள் நடத்த முடியாது. மீறி நடத்தணும், அரசாங்கத்தை பர்மிஷன் வாங்கணும். அரசாங்க அதிகாரி போலீஸ் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அதிக நேரம் ப்ரேயர் பண்ணக்கூடாது. ஆகவே அநேகர் பாருங்க, அண்டர் கிரவுண்ட் சர்ச் ரகசியமாய் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே வேதத்தை யாராலையும் பார்க்க முடியல. இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய பேர் பிரதர் யூன். இன்னைக்கு அவர் நீங்க வாசித்து பார்க்கலாம், த ஹெவன்லி மேன் என்று அழைப்பார்கள், பரலோக மனிதர் என்று. பிரதர் யூன், YUN. இவருக்கு ரொம்ப ஆசை, இந்த வேதாகமம் எனக்கு வேணுமே. பல நாட்கள் உபவாசம் இருந்தார்.
எனக்கு இந்த வேதம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. கடைசியாக பாருங்க, அற்புதமாக தேவன் கிருபையாக, ஏன்னா அந்த கதையை சொன்ன எனக்கு நேரம் காணாது, அற்புதமாக புதிய ஏற்பாடு ஒன்று இவர் கையில கிடைச்சிச்சு. இந்த கையில பைபிளை கிடைச்சோன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மாட்ட சொன்னார், அம்மா அப்பா, தன் வீட்டு அறைக்கு போனார், கதவை பூட்டினார், சொன்னார், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சாப்பாடு இருக்குது சாப்பிடவான்னு சொல்லக்கூடாது, நானா கதவை திறந்து வெளியே வர்ற வரைக்கும் யாரும் கதவை தட்டக்கூடாது. அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ பண்ண போறா? இந்த பையன் இந்த யூன் சொன்னாரா, நான் பல நாட்களாய் காத்திருந்த கர்த்தருடைய வேதம் எனக்கு கிடைத்திருக்கிறது, ஒன்லி தி நியூ டெஸ்டமெண்ட், இதை நான் சாப்பிட்டு புசிக்க போகிறேன். ஆகவே நான் கதவை திறந்தாதான் நீ கூப்பிடணும். உள்ள கதவை அடைச்சவர் பாருங்க, 28 நாட்கள் வெளியே வரவே இல்லை. அப்பா அம்மா பார்க்குறாங்க, இந்த 28 நாட்கள் பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்தார். 28 நாள்ல மத்தேயு சுவிசேஷம் முழுவதையும் சைனீஸ் மொழியில மனப்பாடம் பண்ணிட்டார். அல்லேலூயா. 28 அதிகாரம் இருக்கு, 28 அதிகாரங்களையும் மனப்பாடம் பண்ணிட்டார். 28வது நாள் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தமுடைய காதுகளில் கேட்டதா, யூன், இந்த குறிப்பிட்ட கிராமத்து ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க, நீ அவர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். கதவு 28வது நாள் திறந்தார். அப்பா அம்மா ஓடி வர்றாங்க, எங்கப்பா போறா? இந்த கிராமத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். இந்த நியூ டெஸ்டமெண்ட் தூக்குனார், நடந்து போயிட்டார். இவர் இந்த கிராமத்தை சென்று அடைகிறார். பாருங்க, இந்த ஜனங்களை ஒரு வயல்வெளியில் இவர் வருவார்னு காத்திருக்கிறாங்க. இந்த கிராமத்து ஜனங்கள் சொன்னார்களாம், ஒரு தேவதூதன் சொன்னானாம், இந்த இடத்தில் கூடுங்கள். எல்லாரும் கூடிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த யூன் நடந்து வர்றார், கையில நியூ டெஸ்டமெண்டோடு கூட. எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, பிரதர், கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இப்பதான் பிரதர் யூனுக்கு ஞாபகம் வருது, இவருக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியாது. இவர் எங்கேயும் பிரசங்கிக்க படித்ததும் கிடையாது, யாரும் ட்ரெயின் பண்ணது கிடையாது, இவர் வேத பாடசாலைகளில் கற்றுக்கொண்ட மனிதரும் அல்ல. இவர் யோசிக்கிறார், ஐயோ என்ன செய்தி நான் சொல்லுவேன்? கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாராம், நீ கற்றுக்கொண்ட வசனத்தை சொல். உடனே பாருங்க, இவர் பைபிளை மூடினாரா, கையை கட்டினாராம், கண்ணை மூடினாராம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்தாராம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் யாரை பெற்றார்? ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு யாக்கோபை பெற்றார். யாக்கோபு யூதாவை பெற்றார். யூதா பாரேஸ். அப்படியே வரிசை கடன்னு கண்ணை மூடிட்டு சொன்னார். கண்ணே திறக்கல. பாருங்க, பிரசங்கம் பண்ணல, இந்த சுவிசேஷத்தை அப்படியே ஒப்பித்தார். எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கிறாரா, 100க்கும் அதிகமான ஜனங்கள் அந்த வயல் வெளியில முழங்கார் படிக்கிட்டு வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாருங்கிற வார்த்தையின்படி இயேசுவே எங்களை ரட்சியும் நாங்களாம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 100க்கும் அதிகமான ஜனங்கள் வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்து இறங்கினார். அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியில் நிரம்பினார்கள். எல்லாரும் கேட்கிறாங்க, வாட் இஸ் தி சீக்ரெட் பிரதர்? அவர் சொன்னார், சுவிசேஷமே என்னை ஆயத்தம் பண்ணினது. இந்த சுவிசேஷத்தை நீங்க வாசிக்க வாசிக்க புசிக்க புசிக்க கர்த்தர் சொல்வார், ஏப்பா இந்த பாதரட்சியை போட்டுக்கோ, உன்னை இந்த இடத்துக்கு நான் அழைத்து கொண்டு போவேன், போ, நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை நீ பிரசங்க பண்ண. அல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரம் உண்டு, உங்களுக்கு உயர்ந்த முத்திரை மோதிரம் உண்டு, உங்கள் கால்களுக்கு பாதரட்சைகளும் உண்டு. கடைசியாக கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்வாராம். என்னத்தை அப்பா அடிச்சாராம் தெரியுமா? கொளுத்த கன்று ஒன்றை அடித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நீங்க இந்த காட்சியை நினைச்சு பாருங்க. சமீபத்தில் தான் போன மாசம் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்போம். இந்த கிறிஸ்மஸ் உலகத்துல கிறிஸ்மஸ் முத கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த நாட்களை யோசித்து பாருங்களேன். பரலோகத்தில் யார் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? பூமியில பிறந்து மரித்த யாரும் பரலோகத்துக்கு ஏறி போய் இளைப்பாறவில்லை. பரலோகத்தின் காட்சி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அசைபாடி கொண்டிருக்கிறார் பரலோகத்தில். நான் சொல்றேன், தூதர்கள்லாம் மைக்கேல் இருக்கிறார், கேப்ரியல் இருக்கிறார், அவங்களுக்கு இருக்கிற தூதர்கள், அவங்கெல்லாம் ஒரு பெரிய மல்டிடியூட் அண்ட் மல்டிடியூட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஆனா மனிதர்கள் இன்னும் வந்து பரலோக ராஜ்யத்தை நிரப்பவில்லை. ஏதோ எளிய மரணத்தை காணாமல் உயிரோடு கூட போனார், அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பார். ஏனோக்கு ஒரு பக்கம் அவரும் நின்று கொண்டிருந்திருப்பார். ஏன்னா இவர்கள் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சில நீங்க உதாரணமாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. மெல்கிசேதேக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தார். இவருக்கு தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு மனிதன், தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு மனிதன், வினோதமான ஒரு மனிதன். இவனுக்கு ஆயுசு நாட்களின் முடிவே கிடையாது, இவனுக்கு மரணமே இல்லை. அப்படி சில தேவபுத்திரர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருந்தாங்க. பரலோகமே எம்டியா இருந்திருக்கும். ஆதாம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மோசே மரித்தார், கர்த்தர் தாமே கீழே அடக்கம் பண்ணிட்டு மேலே போயிட்டார். ஆபிரகாம் மரித்தார், மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணப்பட்டுட்டார். முற்பிதாக்கள் யாரும் அந்த ராஜ்யத்தில் வந்து இளைப்பாறவில்லை. தேவாதி தேவனுக்கு மகா வருத்தமாக இருந்தது. ஆகவே தன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய குமாரனாகிய ஆட்டுக்குட்டியை இந்த உலகத்திற்குள்ள அனுப்பினார். 33.5 ஆண்டுகள் ஊழியத்தை செய்தார். கடைசியாக நாள் ஒன்று வந்தது, கொல்கத்தாவில் ஏறினார். இந்த கொழுத்த கன்றை பிதாவானவர் அடித்தார். தகப்பன் அடித்தார். அடித்த உடனே என்ன தெரியுமா நடந்திருக்கும்? ஏன்னா நீங்க இதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கலாம். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டா. லூசிஃபருக்கு அங்க ஒரு சிங்காசனம் இருக்குது. அவங்கெல்லாம் வான மண்டலத்தின் ஆவிகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த காட்சியை கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணு. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாச்சு. லூசிஃபர் அப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு. தன் கைகளை தட்டி கொண்டு போய் தன்னுடைய சிங்காசனத்தில் வான மண்டலத்தில் உட்காரான்னு வைங்க. இயேசு இப்பொழுது மகாபலத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விடுகிறார். கொழுத்த கன்றாக இயேசு அடிக்கப்பட்டாகிவிட்டார். Now the Bible says பூமி அதிர்ந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் பிதாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். பூமி அதிர்ந்தது. இப்ப வான மண்டலத்திற்கு லூசிஃபர் பார்க்கிறான், என்னடா பூமி குலுங்குகிறது. உடனே ஒருத்தன் ஓடி வந்திருப்பான், ஒரு பிசாஸ். லூசிஃபர் லூசிஃபர் மாஸ்டர். இவன் கேட்டிருப்பான், என்னப்பா இயேசு தன் ஜீவனை விட்டார். ஆமா, ஆனா இயேசுக்கு சிவப்பான அங்கே உடுத்து விட்டானே ஒரு போர்ச்சேவகன். ஆமா, அவன் மனம் திரும்பி இயேசுவின் சிலுவைக்கு முன்பதை முழங்காலில் நிற்கிறான். லூசிஃபர் பார்க்கிறான், நம்ம தான் அவனை ஏவினோம். அந்த போர்ச்சேவன் நம்ம கண்ட்ரோல். நீங்க எப்படி கண்ட்ரோல் இழந்தீங்க? அந்த பிசாசு சொல்லியிருக்கும், கொழுத்த கன்று அடிக்கப்பட்ட உடனே அவன் மேல் இருந்த என் அதிகாரம் நீங்கி போய்விட்டது. அவன் சிலுவைக்கு பக்கத்தில் முழங்காற்படிட்டு இருக்கிறான். இன்னொரு பிசாசு ஓடி வரும். அப்பதான், லூசிஃபர் உனக்கு என்னப்பா? தலையில கிரீடத்தை வைத்தானே, முள்கிரீடம். ஆமா. கோழினால் அடித்தானே. ஆமா. முள்கிரீடம் சூட்டினானே, அந்த போர்ச்சேவகன். ஆமா. அவனும் சிலுவைக்கு முன்பதாய் முழங்காலை நின்று கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் இன்னொரு பிசாசு ஓடி வருது. லூசிஃபர் லூசிஃபர், பிசாசே சாத்தானே, கைகளில் கோலை கொடுத்து தலையை அடிக்க சொன்னமே ஒரு போர்ச்சேவகன். ஆமா, அவனும் அங்க முழங்காற்படிட்டான். இன்னொரு ஓடி வருகிறான் பிசாசு. 4வது போர்ச்சேவகனும் கைகளில் ஆணிகளால் கடாவினானே, சுத்தலை ஆணியும் கொடுத்து அனுப்புனோமே கால கடாவ. ஆமா, அவனுக்கு என்னாச்சு? அவனும் முழங்காலில் கிடக்கிறான். கடைசி இன்னொருத்தன் வருகிறான், லூசிஃபர். லூசிஃபர் பார்த்திருப்பான், இப்ப அவனுக்கு இருதயமெல்லாம் பதங்குது. உனக்கு என்னப்பா? அவன் வந்து சொல்லியிருப்பான், நம்முடைய கண்ட்ரோல் இருந்த 100க்கு அதிபதி சிலுவைக்கு முன்பதாக முழங்கால் என்று சொல்லுகிறான். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதற்காக தாங்க கொழுத்த கன்று சிலுவையிலே அடிக்கப்பட்டார். லூசிஃபர் தன் சிங்காசனத்தை தடுமாறி கீழே விழுந்திருப்பான். என்னப்பா சொல்றா? இதற்குள்ளாக இன்னொருவன் ஓடி வந்திருப்பான். ஹோ லூசிஃபர். இவன் கேட்டிருப்பான், உனக்கு என்ன? அவன் சொல்லியிருப்பான்,
மரித்து போன பரிசுத்தவங்களுடைய கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. மூன்றாம் நாள் இயேசு உயிரோடு கூட எழும்பின பிறகு இவர்களும் எழும்பினார்கள். மோசே எழும்பினார், ஆபிரகாம் எழும்பினார், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அத்தனை பரிசுத்தவான்களும் எழும்பினார்கள். தாவீது நாளை காண வாஞ்சியாக இருந்த அவரும் எழும்பினார். அவர் உயிரோடு கூட எழும்பின பிறகு பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டு மூன்றாம் நாள் இயேசு பரலோகத்துக்கு ஏறும் பொழுது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அத்தனை பேரையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்தாராம். அல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, என்னைக்கு இந்த கொளுத்த கன்று அடிக்கப்பட்டதோ அது முதல் கொண்டு பரலோகத்தின் வாசல்கள் நமக்காய் திறக்கப்பட்டது. அப்பாவின் வீட்டின் கதவுகள் நமக்காய் திறக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த ராஜ்யத்திற்குள் நீங்கள் ஓடலாம். மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு யாவரோடு கூட நாம் சேரலாம். ஆட்டுக்குட்டியினுடைய பாடலை பாடலாம். யாவரோடு கூட சந்தோஷமா நாம் இருக்கலாம். இதற்காகவே இன்னைக்கு அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரர்கள், இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை திறப்பீர்களா? அவர் உங்களுக்கு வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதரட்சையும் கொளுத்த கன்றையும் அடித்து காத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அவரிடத்தில் நீங்கள் வருவீர்களா? அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? கொஞ்சம் நாம் எழும்பிக் கொள்ளுவோம். ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் கண்களை மூடுவோமா? வெள்ளை அங்கியை தாரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனமுன் ஆட்டுக்குட்டிக்கு மகிமையென்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் எங்களுக்கு வேதம் சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் நீர் சந்தோஷப்படுகிறீர். பரலோகத்தின் தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டு, பரிசுத்தவான்கள் மத்தியில் சந்தோஷம் உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே, பலருடைய இருதயத்தின் கதவை நீர் தட்டுகிறீர், 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 தட்டுகிறீர். அநேக நாட்களாய் என்னுடைய ஆவி இந்த மனிதர்களோடு கூட போராடுகிறது என்று நீர் சொன்னீர். நீர் சொன்னீர், இயேசுவினிடத்தில் வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொன்னீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கும் இயேசுவோடு கூட உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? உங்களுக்காக அவர் ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக முத்திரை மோதிரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக பாதரட்சை வைத்திருக்கிறார். உங்களுக்காக கொளுத்த கன்றும் அடிக்கப்பட்டாகிவிட்டது. இன்னைக்கு நாங்கள் வருகிறோம், வருகிறோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாண விருந்தும் வந்ததே, வந்ததே. ஆவியும் மணவாட்டியும் சிலர்கள், வா, விருப்பமுள்ளவன் வளக்கடவன், ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். எங்களுக்கு அத்தனை பிள்ளைகளும் அதிகாரத்தோடு கூட போகட்டும் ஆண்டவரே, போகட்டும். அத்தனை பிள்ளைகளும் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் பலத்தினால் போகட்டும். பலவீனங்கள் இந்த ஆராதனை எங்கள் மத்தியிலிருந்து மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் சுவிசேஷ வசனத்தை எடுத்துக்கொண்டு நடந்து போவார்களாக.
ஆண்டவரே, கிராமங்களுக்குள் போகிற இந்த பிள்ளைகள் இயேசுவின் சுவிசேஷத்தில் அநேக ஜாதிகளை சீஷர்களாக மாற்றுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். இவர்கள் புறப்பட்டு போக நீர் அப்படியே நடப்பிப்பீராக. பரிசுத்தாவின் வல்லமையினால் இடக்கேட்டியறலும். நன்றி. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடி ஒருவரை சந்திக்க நீர் கிருபை அளியும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.